The least number of square tiles required to pave the ceiling of a room 15 meter 17 centimeter long and 9 meter 2 centimeter broad is. ஒரு சீலிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா டைல்ஸ் ஒட்ட போகிறாங்க. அந்த சீலிங்கோட லென்த் அண்ட் பிரெத் கொடுத்துட்டாங்க. அந்த டைல்ஸ் ஒட்ட போகிற டைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குமா. ஸோ லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்கொயர் டைல்ஸ்ன்னு கேட்குறாங்க. ரொம்ப கம்மியான நம்பர் ஆஃப் ஸ்கொயர் டைல்ஸ் எவ்வளோ அப்படின்றது தான் கொஷின். ஸோ தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அறையோட தளத்தை அமைக்கிறதுக்கு தேவையான சதுர ஓடுகளின் எண்ணிக்கையை கேட்டிருக்காங்க. குறைந்தபட்ச எண்ணிக்கை, இந்த வேர்டு நோட் பண்ணணும், குறைந்தபட்ச எண்ணிக்கையை கேட்டிருக்காங்க. அந்த அறையோட தளத்தோட நீளமும் அகலமும் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு 15 மீட்டர் அப்படின்ற நம்பர் தான் பெருசு, 9 மீட்டர்ன்றது சின்னது. அப்போ இந்த 15 மீட்டர்ன்ற லென்த்தை வந்து நான் பெரிய லைன் போட்டிருக்கேன். இந்த 9 மீட்டருக்கு ஒரு சின்ன லைன் போட்டிருக்கேன். இதை வரைஞ்சதுக்கப்புறமா பார்க்கும்போது இது ஒரு செவ்வக வடிவத்தில் இருக்குது. ஸோ 15 மீட்டர் 17 சென்டிமீட்டர் லென்த், 9 மீட்டர் 2 சென்டிமீட்டர் பிரெத். இப்போ இங்கே மீட்டர் சென்டிமீட்டர்னு இருக்குது. இதை நான் வந்துட்டு மொத்தமாக சென்டிமீட்டருக்கு மாற்ற போகிறேன். ஸோ 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். ஸோ 15 மீட்டர் அப்படின்றத 15 மீட்டரோட 100 மல்டிப்ளை பண்ணும்போது 1500 சென்டிமீட்டர்னு மாறிடும். ப்ளஸ் இந்த 17 சென்டிமீட்டர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா 1517 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 9 மீட்டரோட ஒரு 100 ஆட் பண்ண அப்படின்னா 900 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். இதோட இந்த 2 ஆட் பண்ணோன்னா 902 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். இப்போ மீட்டர் சென்டிமீட்டர் இதை வந்துட்டு நம்ம ஒரே யூனிட்டாக சேஞ்ச் பண்ணிட்டோம் சென்டிமீட்டர்ன்றது. இப்போ இங்கே வந்துட்டு சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு கிடைச்சிருக்க வேல்யூவை வந்துட்டு புதுசாக ஒரு டயக்ராம் போட்டு இப்படி எழுதி வச்சுருக்கோம். ஓகேங்களா. இப்போ இதுதான் வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்க சீலிங். இங்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைல்ஸ் ஒட்ட போகிறோம். ஸோ கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்கொயர் டைல்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்டை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போது என்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் ஒரு இடம் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் டைல்ஸ் ஒட்டி கொடுக்க சொல்கிறேன். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு டைலை செலக்ட் பண்ணுறாங்க. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு டைல்ஸ். ஓகேங்களா. இப்போ இதை வந்துட்டு ஃபுல்லாக ஒட்டலாம். நமக்கு செவ்வக வடிவத்தில் இருக்கக்கூடிய ஏரியாவில் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த டைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 டைல்ஸ் இருக்குது. இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன், எனக்கு வந்து இந்த டைல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, நம்பர் ஆஃப் கவுண்ட் வந்து 8 டைல்ஸ். ஸோ எனக்கு ரொம்ப அதிகமான டைல்ஸாக இருக்குது, எனக்கு ரொம்ப கம்மியான டைல்ஸில் ஒட்டி கொடுங்க. ஏன்னா கொஷின்லேயே லீஸ்ட் நம்பர் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி எனக்கு குறைஞ்சபட்ச எண்ணிக்கையிலான ஒரு டைல்ஸில் ஒட்டி கொடுங்கன்னு சொல்லும் போது அவங்க இந்த சைஸில் இருக்கக்கூடிய ஒரு டைல்ஸை செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைஸில் இருக்கிறத ஒட்டும் போது நமக்கு 2 டைல்ஸ்லேயே வந்துட்டு இவங்க ஒட்டிட்டாங்க. அப்போ இதுதானே குறைஞ்சபட்ச எண்ணிக்கையிலான டைல்ஸை ஒட்டியிருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து ஒட்டின டைல்ஸ் 8 இருக்குது, இங்கே வந்து 2 இருக்குது. அப்போ எனக்கு குறைந்தபட்ச எண்ணிக்கையில் இந்த டைல்ஸ் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம 2 டைல்ஸ் சூஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு டைல் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இப்போ நம்ம 2 டைல்ஸ் சூஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு டைல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் லென்த்து, இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய சதுர வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த பக்க அளவு, இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய டைல்ஸில் அந்த பக்க அளவு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. அப்போ அதிகபட்சமாக ஒரு பக்க அளவு இருக்கக்கூடிய ஒரு சதுரத்தை செலக்ட் பண்ணும் போது நமக்கு குறைந்த எண்ணிக்கையிலான டைல்ஸ் கிடைக்குது. ஓகேங்களா. இப்போ இதை செலக்ட் பண்ணனா எனக்கு டைல்ஸோட கவுண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ அதிகபட்சத்தில் ஒரு டைல்ஸ், அதிகபட்ச பக்க அளவு இருக்கக்கூடிய ஒரு டைல்ஸை செலக்ட் பண்ணால் தான் எனக்கு குறைந்தபட்ச எண்ணிக்கையிலான டைல்ஸ் கிடைக்குது. அப்போ நான் என்ன செய்யணும்? அப்போ அதிகபட்ச பக்க அளவு இருக்கக்கூடிய ஒரு டைல்ஸை செலக்ட் பண்ணணும். அதிகபட்சம் இந்த வேர்டை நீங்கள் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. அதிகபட்சம்னா நம்ம என்ன எடுப்போம்? ஹெச்சிசிஎஃப் எடுப்போம். ஓகேங்களா. இப்போ நமக்கு 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க, லென்த் அண்ட் பிரெத். ஸோ 6 and 3க்கு எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 கிடைக்கும். ஸோ இந்த பக்க அளவு பார்த்தீங்க அப்படின்னா 3 சென்டிமீட்டர். ஓகேங்களா.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த டைல்ஸ் சூஸ் பண்ணோம் இல்லையா, இந்த டைல்ஸோட பக்க அளவு பார்த்தீங்க அப்படின்னா 1.5 சென்டிமீட்டர். இந்த டைல் வந்து சதுர வடிவத்தில் இருக்குது. சதுரத்தோட பரப்பளவு ஃபார்முலா என்னது, ஏரியா ஆஃப் ஸ்கொயர் என்னது, ஏ ஸ்கொயர். ஸோ பக்க அளவு 1.5 ஸ்கொயர் பண்ணோன்னா 2.25 வருது. ஸோ மொத்தம் எத்தனை டைல்ஸ் யூஸ் பண்ணோம், 8 டைல்ஸ் யூஸ் பண்ணோம். ஸோ 2.25 8ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 18ன்னு கிடைக்குது. ஸோ 18 அப்படின்றது அந்த ஏரியா பரப்பளவு. இப்போ இந்த ரெக்டாங்குலர் ஷேப்போட பரப்பளவு பாருங்கள். ரெக்டாங்குலர் ஷேப்புக்கு பரப்பளவு வந்து L இன்ட்டு B, லென்த் இன்ட்டு பிரெத். ஸோ 6 3s 18, ரெண்டுமே டேலி ஆகுதா, பரப்பளவு கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சா. பட் எனக்கு குறைந்த எண்ணிக்கையில் வேணும். அப்போ நான் வந்து 3 அப்படின்ற பக்க அளவு இருக்கக்கூடிய இந்த டைல்ஸை செலக்ட் பண்ணுறேன். இதுக்கு ஏரியாவோட ஃபார்முலா ஏ ஸ்கொயர். ஸோ அப்போ 3 ஸ்கொயர் 9ன்னு கிடைக்கும். ஸோ 2 டைல் யூஸ் பண்ணோம். ஸோ 9 2s 18. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா பரப்பளவு 18, இந்த டைல் சூஸ் பண்ணும்போது பரப்பளவு 18 கிடைக்குது. அப்போ இங்கேயும் டேலி ஆகுது. இப்போது எனக்கு வந்து குறைந்தபட்ச எண்ணிக்கையில் வேணுன்றதுக்கு என்ன இது யூஸ் பண்ண சொன்னால் HCF யூஸ் பண்ணணும். ஸோ 6க்கும் 3க்கும் HCF எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3ன்னு கிடைக்குது. ஓகேங்களா, 3க்கும் 6க்கும் HCF எடுக்கும் போது நமக்கு 3ன்னு கிடைக்குது. அப்போ அந்த 3 தான் பார்த்தீங்க அப்படின்னா சைட் ஆஃப் த ஸ்கொயர், அந்த பக்க அளவு பார்த்தீங்கன்னா 3ன்னு எடுத்துக்கணும். 3ன்னு எடுத்துக்கும் போது நமக்கு 2, ரெண்டே டைல்ஸில் வந்துட்டு நமக்கு வேல்யூ கிடைச்சிருது. ஓகேங்களா, குறைந்தபட்ச எண்ணிக்கையிலான டைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2. இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இப்போ நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ணலாம். ஓகே, இப்போ நமக்கு கொடுத்துருக்க ரெக்டாங்குலர் ஷேப்பில் லென்த் பிரெத்து தெரியும். இப்போ இங்கே என்ன கேட்குறாங்க, இங்கே ஒட்டக்கூடிய டைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தபட்ச எண்ணிக்கையிலான டைல்ஸ் ஒட்டணும். நாங்கள் குறைந்தபட்ச எண்ணிக்கையில் வந்து டைல்ஸ் ஒட்டணும் அப்படின்னா அந்த ஒரு ஸ்கொயர் சதுர வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த டைலோட பக்க அளவு பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக நீங்கள் செலக்ட் பண்ணாதான் குறைந்தபட்ச எண்ணிக்கையிலான டைல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அதிகபட்ச பக்க அளவு இருக்கக்கூடிய ஒரு சதுரத்தை எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த லென்த்துக்கும் பிரெத்துக்கும் HCF எடுக்கும் போது நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த லென்த் அண்ட் பிரெத்துக்கு HCF எடுத்தீங்க அப்படின்னா 41ன்னு கிடைக்கும். அப்போ இந்த 41 அப்படின்றது தான் இந்த ஒட்ட போகிற சதுர வடிவத்தில் இருக்கக்கூடிய டைல்ஸோட பக்க அளவு. ஓகேங்களா, இதுக்கு ரெண்டுத்துக்கும் HCF எடுக்கும் போது நமக்கு 41 கிடைக்கும். இந்த 41 தான் அந்த டைல்ஸோட அதிகபட்ச பக்க அளவு. இதை சூஸ் பண்ணாதான் நமக்கு குறைந்தபட்ச எண்ணிக்கையிலான டைல்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா, ஓகே. இப்போது இந்த மாதிரி ஒரு பெரிய நம்பர்ஸ்க்கு எப்படி HCF எடுக்கணும் அது வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுவுமே ஒரு எக்ஸ்ட்ராவாக சொல்லி கொடுக்குற ஒரு கான்செப்ட் தான். HCF எடுக்க தெரியும் அப்படின்னா இதை வந்து இப்போ சொல்லி கொடுக்குறத ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பெரிய நம்பருக்கு HCF எடுக்க தெரியும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இல்லை புதுசாக கற்றுக்குறீங்க அப்படின்னா இதை வந்து பாருங்கள், கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, நார்மலாக நம்ம LCM எப்படி கண்டுபிடிப்போம் அதை ஃபஸ்ட்டு போடலாம். 15 17க்கு LCM கண்டுபிடிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா இது ரொம்ப பெரிய நம்பர் இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்கும் காமனாக எது வரும்னு நமக்கு தெரியாது. காமனாக வர்றது தான் HCF. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் LCM எடுக்கிறேன். ஸோ இங்கே கடைசியில் 7ன்ற நம்பர் இருக்குது. இது 2 டேபிளில் போகாது, 3 டேபிளில் போகுமா. 7 + 1 6, 5 + 1 6, 6 + 1 7, 7 + 7 14. 14 வந்து 3 டேபிளில் போகுமா, போகாது. அப்போ இந்த மொத்த நம்பரும் 3 டேபிளில் போகாது. டிவிசிபிலிட்டி ரூல் வச்சு நான் பார்க்குறேன் இது அந்த 3 டேபிளில் போகுமான்னு. நெக்ஸ்ட்டு 5 டேபிளில் போகாது. நெக்ஸ்ட்டு 7 டேபிளில் பாருங்கள், 7 டேபிளையும் போகாது. நெக்ஸ்ட் இப்போ 7 வரைக்குமே போகலை. ஸோ நான் அதனால் என்ன பண்ணுறேன்னா நெக்ஸ்ட்டு நம்பருக்கு ஜம்ப் ஆயிடுறேன். இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த நம்பருக்கு போயிடுறேன். அப்போ 902 அப்படின்னு இந்த நம்பர் எடுத்துக்கலாம். இது 2ஆல் டிவைட் ஆகும், ஏன்னா கடைசியில் 2 இருக்கு இல்லையா. ஸோ 2ஆல் டிவைட் ஆகும்போது 451, 2ஆல் 451 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 902 கிடைக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11 டேபிளில் வந்துட்டு 451 வந்து போகும். ஸோ 41 டைம்ஸ் போகும். ஓகேங்களா, இப்போ இங்கே வந்து ஒரு 3 டேபிள்ஸ் கிடச்சிருக்கு. 2 11 41 இந்த 3 டேபிள்ஸ் கிடச்சிருக்கு. HCFனா என்னது, ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிறத நம்ம HCFாக எடுத்துப்போம். இப்போ இந்த 2 11 41 டேபிளால் இந்த 1517 வகுத்தோம் எதால் இந்த 3 டேபிளில் எந்த டேபிளால் இதை வகுக்க முடியுதோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா காமனாக இருக்கும் இதுக்கும். அப்போ அந்த டேபிள்ஸ் தான் வந்துட்டு என்னது HCFாக இருக்கும். ஸோ இது 2 டேபிளில் போகுமா, போகாது. முன்னாடியே பார்த்துட்டோம். 11 டேபிளில் போகுமா, கேன்சல் பண்ணி பாருங்கள், போகாது. அண்ட் தென்
41th டேபிளில் போகுதான்னு பாருங்கள். இது 41th டேபிளில் போகும். ஓகேங்களா? அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் காமனாக என்ன வருது? 41. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இதோட HCF 41 வரும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக கண்டுபிடிக்கிற மெத்தட் வச்சு நம்ம போடுறோம். என்னென்னா HCF LCM நமக்கு எப்படி தெரியுமோ அதை வச்சு போடுறோம். HCF வந்து இது பெருசாக இருக்கிறதுனால நமக்கு டேரெக்டாக கண்டுபிடிக்க முடியல. அதனால் என்ன பண்ணுறோம்? LCM எடுக்கிறோம். 2 நம்பருக்கும் தனித்தனியாக LCM எடுக்கிறோம். ஸோ இதுக்கு LCMும் தனியாக எடுக்க முடியல. ஸோ இந்த செகண்ட் நம்பருக்கு ஜம்ப் ஆகிடும். ஜம்ப் ஆகிட்டு இங்கே வரக்கூடிய LCMக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஃபேக்டர்ஸ் 2, 11, 41 இது வந்துட்டு இந்த நம்பரை வந்துட்டு டிவைட் பண்ணுதான்னு பார்த்துட்டு ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிற 41 வந்து HCFன்னு நம்ம டிசைட் பண்ணுறோம். புரியுதா? HCF டேரெக்டாக எடுக்க முடியலனால LCM மூலயமா காமன் டேர்ம்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்து நம்ம என்ன பண்ணுறோன்னா HCF இந்த பெரிய நம்பருக்கு கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? நவ் இட்ஸ் கிளியர். இந்த செகண்ட் இதுக்கு வந்து LCM எடுக்கும்போது 2, 11, 41 கிடைக்கும். அப்போ இந்த 3 டேபிளால் இந்த நம்பரை வந்து போகுதா டிவைட் ஆகுதான்னு பார்த்துட்டு நம்ம வந்து HCF கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இதை தவிர வேறு ஏதாவது மெத்தட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட் இருக்குது, அதையும் சொல்லித்தரேன். இந்த மெத்தடுக்கு பேர் என்ன அப்படின்னா யூக்ளிடியன் அல்காரிதம் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம்னு சொல்லலாம். இந்த மாதிரி பெரிய நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம HCF எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுக்கான மெத்தட் தான் இது. என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1517 902ஆல் டிவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த மெத்தடில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் பண்ணணும். ஓகே, சின்ன நம்பரை வந்து டிவிஷனுக்கு வெளில போடுறோம், பெரிய நம்பரை டிவிஷனுக்கு உள்ளே போடுறோம். ஸோ இது 1 டைம் போகும்போது 902 வரும், 1 டைம் மல்டிப்ளை பண்ணும்போது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணி எழுதிக்கணும். எழுதிட்டு அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னா இதுக்கு முன்னாடி நம்ம எதை வச்சு டிவைட் பண்ணோமோ அந்த நம்பரை உள்ளே போட்டுடணும் டிவிஷனுக்குள்ளே. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ இதை டிவைட் பண்ணோம் 615 வரும். இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் 287 வரும். நெக்ஸ்ட் இதுக்கு முன்னாடி எந்த நம்பர் வச்சு டிவைட் பண்ணோமோ அதை வந்து டிவிஷனுக்கு உள்ளே போட்டுடணும். ஸோ இதை 2 டைம்ஸ் போடும்போது 574 வரும். இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் 41. நெக்ஸ்ட் இதுக்கு முன்னாடி எந்த நம்பர் வச்சு டிவைட் பண்ணமோ அதை வந்துட்டு டிவிஷனுக்கு உள்ளே போடணும். நெக்ஸ்ட் 41 7 டைம்ஸ் 287 கிடைக்கும். ஸோ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் 0ன்னு வரும். ஸோ எந்த நம்பரால் டிவைட் பண்ணும்போது 0 வருதோ அந்த நம்பர் தான் பார்த்தீங்கன்னா HCF. புரியுதா? கடைசியாக நமக்கு 0 கிடைக்குதா? அப்போ நம்ம எதை வச்சு டிவைட் பண்ணோம்? 41 வச்சு டிவைட் பண்ணோம். அப்போ அந்த 41 தான் பார்த்தீங்க அப்படின்னா HCF. புரியுதா? அடுத்தடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம்? இந்த வெளியே டிவிஷனில் இருக்கிறத உள்ளே போட்டுக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பில் வெளியே டிவிஷனில் இருக்கிற உள்ளே போட்டுக்கிறோம். அதை மட்டும் நம்ம வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். சரிங்களா? ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா 2 பெரிய நம்பருக்கு HCF எடுக்க எப்போவுமே கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மெத்தட் உங்களுக்கு புரியலன்னா நம்ம LCM எடுத்துகிட்டு காமன் டேர்ம்ஸ் வச்சுட்டு நம்ம இதுவும் அந்த காமன் டேர்ம்ஸ் எல்லாம் டிவைட் ஆகுதான்னு பார்த்துட்டா ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கக்கூடிய அந்த 41 தான் HCF. அப்படியும் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இது வரைக்கும் புரிஞ்சிச்சு. அதாவது 2 கான்செப்ட் சொல்லி கொடுத்ததுனால வீடியோ இவ்வளோ லென்த்தாக போகுது. ஓகேங்களா? இப்போ தான் நம்ம கொஷின்லேயே போக போகிறோம். என்ன அப்படின்னா கொஷின்குள்ளேயே போக போகிறோம். the least number of square tiles அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா least number of square tiles எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இப்போ இந்த பெரிய சீலிங் இருக்கு இல்லையா, அந்த பெரிய சீலிங்கோட பரப்பளவை நம்ம வந்து இந்த சின்ன டைல் இருக்கு இல்லையா, டைல்ஸ் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய டைல்ஸ் ஒரே ஒரு டைல்ஸோட பரப்பளவால் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நம்பர் ஆஃப் டைல்ஸ் வந்து கிடைச்சிரும். இங்கே கேட்டிருக்கிறது த லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்கொயர் டைல்ஸ். அந்த லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்கொயர் டைல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்கொயர் டைல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா எந்த இதில் வந்து சீலிங் இந்த சீலிங்கோட இந்த ரெக்டாங்கிளோட பரப்பளவை நம்ம ஒட்ட போகிற அந்த டைல்ஸோட பரப்பளவால் ஒரே ஒரு டைல்ஸோட பரப்பளவால் டிவைட் பண்ணும்போது நமக்கு நம்பர் ஆஃப் டைல்ஸ் கிடச்சிடும். இது புரிஞ்சிருச்சா? இதைத்தான் நான் வந்துட்டு இப்போ இங்கே வேர்டிங்ஸாக எழுதியிருக்கேன். நம்பர் ஆஃப் ஸ்கொயர் டைல்ஸ் ஏரியா ஆஃப் அ சீலிங் டிவைடட் பை ஏரியா ஆஃப் 1 ஸ்கொயர் டைல். ஏரியா ஆஃப் அ சீலிங் ஃபார்முலா என்னது? ஏரியா ஆஃப் அ சீலிங் என்ன ஷேப்பில் இருக்குது? ரெக்டாங்குலர். ரெக்டாங்குலரோட ஏரியா ஃபார்முலா என்னது? breadth into length. நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் அ 1 ஸ்கொயர் டைல். ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய இதுக்கு ஏரியா ஃபார்முலா என்னது? ஏ ஸ்கொயர். ஸோ அது ஏ ஸ்கொயர்னு போட்டிருக்கோம். ஸோ வந்து இப்போ வந்து breadth into length. breadth என்னது? 902, லென்த் என்னது? 1570. இது ரெண்டுத்தையும் மேலே போட்டுக்கிறோம். அண்ட் ஏ ஸ்கொயர், ஏவோட வேல்யூ என்னது? 41 மல்டிப்ளை 41. ஓகேங்களா? ஏன்னா ஸ்கொயர். இப்போ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 805
14 கிடைக்கும். அப்போ இந்த 814 அப்படின்றது தான் நம்பர் ஆஃப் ஸ்கொயர் டைல், லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்கொயர் டைல்ஸ். ஓகேங்களா? ஓகே, இந்த கேள்விக்கான பதில் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். இந்த கொஸ்டினில் 2 கான்செப்ட் எக்ஸ்ட்ரா சொல்லி கொடுத்ததுனால வீடியோ லென்த் இவ்வளோ பெருசாக போயிடுச்சு. ஓகேங்களா? ஷார்ட்டாக ஒரு வாட்டி சொல்லி கொடுத்துட்றேன், ஏன்னா இவ்வளோ பெருசாக போனதுனால ஷார்ட்டாக ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நம்மளுக்கு கொடுத்துருக்க சீலிங்கோட லென்த் அண்ட் பிரெத்தை வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். இங்கே மீட்டர் சென்டிமீட்டர் இருக்கனால ஒரே யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறோம், சென்டிமீட்டராக மாற்றி எழுதிக்கிறோம். அடுத்து லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்கொயர் டைல்ஸ் இந்த மாதிரி கேட்டாலே நம்ம அந்த லென்த்துக்கும் பிரெத்துக்கும் HCF எடுக்கணும். ஸோ டைல்ஸ் அப்படின்னு வச்சாலே அதுதான் ஹிண்ட்டு, டைல்ஸ் இருந்தாலே HCF எடுத்துருங்க. ஸோ லீஸ்ட் நம்பர் அப்படின்றப்போ HCF இந்த லென்த்துக்கும் பிரெத்துக்கும் எடுத்துருங்க. HCF எடுத்திங்கன்னா இந்த HCF தான் அந்த ஸ்கொயர் டைல்ஸோட பக்க அளவு. A is equal to 41 தான் இந்த HCF. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அதோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும். சாரி, நம்பர் ஆஃப் ஸ்கொயர் டைல்ஸ்க்கே தேவை. அப்போ என்ன பண்ணணும், இந்த பெரிய ரெக்டாங்குலரோட ஏரியாவை சின்ன அந்த ஸ்கொயர், ஒரே ஒரு ஸ்கொயரோட ஏரியாவால் வகுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஸ்கொயர் டைல்ஸ் கிடச்சிரும். ஓகேங்களா? புரியுதா? லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்கொயர் டைல்ஸ்னால் HCF எடுக்கணும். அண்ட் தென் அது அந்த HCF தான் அந்த டைலோட பக்க அளவு. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி வகுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஐ திங்க் இட் இஸ் கிளியர் டு யூ. So option B is the right answer, 814.